நாத்திக கூட்டம் என்பது எதற்குமே கட்டுப்படாத ஒழுங்கினமற்ற ஒழுக்கமற்ற ஒரு கூட்டம். அந்த ஒழுக்கமற்ற ஒரு கூட்டத்துக்கு கொடுத்த நான் இது ஒரு சவுக்கடியா நான் பார்க்கிறேன். அந்த நீதிமன்றமே காரி துப்பி இருக்குன்னா வெக்கமான சூடு சுரணை இருக்கிற வேற கட்சியில இருக்கவன் ஏதாவது சொல்லியிருந்தா அவன் ராஜினாமா பண்ணுவான். இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால ராஜினாமாலாம் இவங்க பண்ண மாட்டாங்க. ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? 0% கஞ்சான்றாரு. அவர் உற்பத்தியா அவருடைய இலாக்காலே நடந்துகிட்டு இருக்கு. ஹெல்த் ஆஸ்பத்திரிக்குள்ள கஞ்சா விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. உற்பத்தி நடக்கல எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆம்பளை ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு முக்குறான். அது காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சினால மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஆனா நம்ம அப்பா ஸ்டாலின் சொல்றாரு எல்லாரும் நிறைய குழந்தை பெத்துக்கங்கப்பா, ஜனத்தொகை குறையுதுன்றாரு. ஏன்னா அவர் வீட்டை நினைச்சிட்டு சொல்றாரு. இந்திய நாட்டில் சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு அப்புறம் இப்படி கேவலமான ஒரு ஆட்சி இந்த நாட்டில் உலகத்தில் எங்கும் நடக்க முடியாது. ஆனா இதெல்லாம் தெரியாம பாவம் அந்த முதலமைச்சர் நான் இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சின்னு எழுதி கொடுத்துறாங்க. பட் எப்ப பாரு யாராவது தட்டணும் இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு மன்னர் சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரே தவிர இந்த திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? தலித் பண்ண ஒரு 6 திமுக காரன் கற்பழிச்சான். சட்டசபையில ஸ்டாலின் சொன்னாரு இது இந்த நாட்டில் முன்மாதிரியான வழக்காக நடத்தப்படும். 85 நாள்ல வெளியே வந்துட்டான் எல்லா பயிலும். ஒரு நாட்டில் ஒரு கேவலமான ஆட்சி இந்தியாவிலே இந்தியா தலைகுனிகிற அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி கொடுக்குறோம்னா இது திராவிட மாடலுக்கு டெபினிஷன் இதுதான். திருமாவளவனுடைய நோக்கம் என்னங்க? அவர் எப்படிங்க இந்த எதுக்காண்டிங்க அவர் கட்சி ஆரம்பிச்சாரு? இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடு அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு மாடை விட அதிகமா முட்டு கொடுக்கறது திமுக முட்டு கொடுக்குறன்னு யாருன்னா ஆராசா திருமாவளவன் சாதி தலைவர் சொன்னோன்னே இங்க கொதிக்கிற இத்தனை கூட்டம் உங்க தலைவர் இது வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு ஆளுக்கு 10 வழக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான அர்த்தம். இதுதான் திராவிட மாடலோட ஆட்சியினுடைய லட்சணம். திருப்பரங்குன்றம் டூரி ஸ்டேஷன்ல திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு பாம்பு தீண்ட பார்த்துச்சு. கட்டுவரம் அவர்கிட்ட அந்த மேடையில் இருந்த பாம்பு கடிக்க போய் அவங்க போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க. அதே தனக்காங்குளன்ற ஒரு பகுதியில் அவர் டயர் வெடிச்சிச்சு. முருகன் கோயிலுடைய சன்னதியில டயர் வெடிச்சிச்சு. இதெல்லாம் அவருக்கு அடிக்கக்கூடிய அச்சுறுத்தல். ஏன்னா துர்கா அம்மா கோயிலுக்காக போறாங்க, அவரை சொல்லி வை அப்படின்றதுக்காண்டி எச்சரிக்கையை முருகன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டிடி தினகரன் உள்ள வந்ததுனால முக்குளத்தூர் சார்ந்த இயக்கங்களுக்கு சீட்டு கொடுப்பதில் ஒரு பின்னடைவோ இல்லை ஒரு தொய்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்காது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன்ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சனாதனத்தை பற்றி உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவதூறுகளை பரப்புவது, ஒரு சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசுவது, குறிப்பாக பெண்களை இழிவாக பேசுவது அவர்களுடைய வாடிக்கை. மாற்று மதத்தினுடைய நிகழ்விலே போய் கலந்து கொண்டு, அது நாத்திக கூட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி டெங்கு மலேரியா எப்படி ஒழிக்கிறோமோ அப்படி ஒழிக்கிறோன்னு சொல்லி அவர் பேசினார். அது இந்தியா முழுவதும் பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுச்சு. இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அது பெரிய பாதிப்பு திமுகவுக்கு. திமுகவுடைய அடிவருடிகளை பூரா வந்து ஒரு பிரட்டி போடுற அளவுக்கு இந்தியாவில் இருந்துச்சு. உதயநிதி ஸ்டாலினுடைய படங்களெல்லாம் தெருக்களில் ஒட்டி அதில் நடந்து போகிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் பாரத தேசம் என்பது சனாதன தர்மத்தின் கோட்பாட்டில் இருப்பதனால தான் இந்த நாட்டில் இந்த நாத்திக கூட்டம்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கமிக்க ஒரு சனாதன கூட்டம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு 1.25 லட்சம் போலீஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணால் இறைவன் நம்ம தண்டிப்பான்னு நினைக்கிற வரைக்கும் தான் அந்த நாடு அமைதியாக இருக்கும். இன்னைக்கு 8.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். 1.25 லட்சம் போலீஸ் தான் இருக்கு. இந்த சனாதன தர்மம் தான் இந்த நாட்டை சுய ஒழுக்கத்தோட பாதுகாக்கிற ஒரு தர்மம் இருக்குன்னா அது சனாதன தர்மம். அது இஸ்லாமத்தில் இருக்கலாமா, அது கிறிஸ்தவமாக இருக்கலாம். சனாதனம் என்பது இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம். அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம். அப்படி ஒரு கூட்டம் இருக்க போய் தான் இன்னைக்கு நாடு அமைதியாக இருக்கு. ஆனால் இந்த நாத்திக கூட்டம் என்பது எதற்குமே கட்டுப்படாத ஒழுங்கினமற்ற ஒழுக்கமற்ற ஒரு கூட்டம். அந்த ஒழுக்கமற்ற ஒரு கூட்டத்துக்கு கொடுத்த நான் இது ஒரு சவுக்கடியா நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே சட்டமேதை அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை பெரியார் எரிச்சிட்டு நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டார். நான் புத்தகத்தையே எரிக்கலை, நான் வந்து வெறும் பேப்பரில் தான் கிழிச்சு போட்டேன், நான் புத்தகத்தை எரிக்கலை. நீ இது வந்து பல்ட்டி அடிக்கிற கூட்டம். இப்போ போய் ஸ்டாலினே இப்போ என்ன சொல்லுவார், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார் போய் கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, இது நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்கவே மாட்டாங்க.
இவ போய் மன்னிப்பு கேட்டுட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டு வர. இவங்க ஒன்றும் கட்டபொம்மை பரம்பரையும் இல்லை, பூலித்தேவன் பரம்பரை இல்லை, மருதுவாண்டி பரம்பரை இல்லை. இவங்களை பொறுத்த அளவுக்கு எதற்குமே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம். மன்னிப்பு கேட்கறதெல்லாம் இவங்களுக்கு வந்து அப்படி பீடா சாப்பிட்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துருவாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயர்நீதிமன்றமே கண்டனத்தை நேரடியாக சொல்லியிருக்காங்க, உதயநிதி அவர்கள் ராஜினாமாவே பண்ணிட்டு போகணும். அது வெக்க மானம் சூடு சொரண எல்லாம் இருக்கிறவங்க. நீதிமன்றம் என்பது என்ன? ஒரு பாமரனின் நீதியை தரக்கூடிய உச்ச நீதிமன்றம் என்பது ஒரு சனாதன ஒரு தர்மம். அந்த நீதியின்படி தான் இந்த நாடு சட்டத்தில் இயங்குது. அந்த நீதிமன்றமே காரி துப்பி இருக்குன்னா வெக்கமான சூடு சுரண இருக்கிற வேற கட்சியில் இருக்கவன் ஏதாவது சொல்லியிருந்தா அவன் ராஜினாமா பண்ணுவான். இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால ராஜினாமாலாம் இவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணுனா இவனுக்கு ரோசம் இருக்குன்னு அர்த்தம், பண்ணலைன்னா எல்லாத்தையும் உதுத்தவங்கன்னு அர்த்தம். அதிமுக பாஜக கூட்டணி வந்து முழுகும் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பிரந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. அது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல டிடிவி எப்படி மேடை ஏறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றுக்கே அண்ணன் டிடிவி அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இது எங்களுடைய பங்காளிகள் சண்டை, எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாங்கள் பங்காளிகள், எங்கள் சண்டையை நாங்கள் அப்பொழுது பார்த்துக் கொள்கிறோம், இப்பொழுது எங்களை எதிரியை வீழ்த்த வேண்டும். ஒருத்தன் படையெடுத்து வர்றானா அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவன் ஈஸியா வென்றுட்டு போயிடுவான். ஆனா அந்த இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்ற பேரை சொல்ல மறுத்துட்டாரு சார். என்டிஏ கூட்டணி யாரை சொல்லியிருக்கு? என்டிஏ கூட்டணி வந்து முதலமைச்சர் வேட்பாளரா யாரை சொல்லியிருக்கு? எடப்பாடி. அப்ப என்டிஏ கூட்டணி சொல்லல, அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறவர் இவர் சொன்னது மாதிரி தானே அர்த்தம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து குற்றம் விளைவிக்க முடியாதுல்ல. அது என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டது. இப்போ நானும் அந்த கூட்டணியில் தான் இருக்கேன், நானும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி டிடிவி அண்ணனோ, அன்புமணி ராமதாஸ் அண்ணனோ, இதில் இருக்கக்கூடிய அண்ணன் பச்சைமுத்தோ, ஜான் பாண்டியன் அண்ணனோ எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தானே இதில் இருக்கிறோம். ஜிகே வாசன்லேருந்து அண்ணன் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். அவரை முதல்ல வச்சுட்டு ஆகணும், அநீதியை வீழ்த்த வேண்டும். திமுக என்ற இந்த நச்சு சக்தி 5 ஆண்டு காலத்தில் நம்ம அனுபவிக்க முடியாத சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிட்டோம். இதுவரைக்கும் 8000 கொலைகள், 5 ஆண்டு காலத்தில் 8000, ஒரு நாளைக்கு சராசரியா 65 கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கு இந்த ஆட்சியில். எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை வஸ்துகள், இளைஞர்கள்லாம் எதுக்கு ஒருத்தனை கொலை பண்றவனை கூட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்டா அடுத்த நாள் காலையில் விசாரிக்கல, நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்றான். அப்ப இங்கே ஈஸியா அவர் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, 0% கஞ்சான்றாரு. இங்க நடைபெறல அப்படின்னு சொல்றாரு. அவர் உற்பத்தி அவருடைய இலாக்காலே நடந்துகிட்டு இருக்கு. ஹெல்த் ஆஸ்பத்திரிக்குள்ள கஞ்சா விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. உற்பத்தி நடக்கல எப்படி சொல்ல முடியும்? ஆஸ்பத்திரிக்குள்ள கஞ்சா விளையுது. இங்க இருக்க பூரா கஞ்சா போடுறான், மாத்திரை போடுறான். எந்த மெடிக்கல்லையும் போனா தட்டுப்பாடுகள் இல்லாம மாத்திரை கிடைக்குது. இந்த பைத்தியங்களை தூங்க வைக்கிறதுக்காண்டி போடக்கூடிய பாமா, அந்த மாதிரி சைக்கிளோபா, இந்த மாதிரி நைட்ரசிபாம்னு ஒரு மாத்திரை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த மெண்டல்களை தூங்க வைக்கிற மாத்திரை இவங்க போட்டானா எப்படி இருப்பான்? தூங்க மாட்டான், இப்படியே இருப்பான். அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன்லேருந்து, காலேஜ் படிக்கிறவன்லேருந்து, இளைஞர்கள் போல் இன்றைக்கி இம்போர்ட்டடாக ஆண்மை இழந்த அழிகளாக மாறிக்கிட்டு இருக்கான். குழந்தை பேர் இன்னும் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் தெரிப்பு மையம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பை ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு முக்குறான். அது காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சினால மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஆனா நம்ம அப்பா ஸ்டாலின் சொல்றாரு, எல்லாரும் நிறைய குழந்தை பெத்துக்கங்கப்பா, ஜனத்தொகை குறையுதுன்றாரு. ஏன்னா அவர் வீட்டை நினைச்சிட்டு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றாங்க, தடை செய்யப்பட்ட உணவுலாம் சாப்பிட்றது இல்லை, அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, அவங்க நிறைய பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே இருக்க ஒரு பாமரன், ஒரு இளைஞன் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கான், 4 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கான். இது காரணம் என்னன்னா, இங்கே குடிக்கிற போதை, இங்கே மதுபானம். ஒரு காலத்தில் வந்து எனக்கு தெரியவே எங்கள் முன்னோர்கள்லாம் குடித்தவங்களாம் 80-90 வயசுக்குலாம் 24 ஹவர்ஸ் குடித்தவன் பூரா 24 மணி நேரம் குடித்த ஆளுகள்லாம் எனக்கு தெரியும். அவங்களே 70 வயசை தாண்டாங்க. இப்பெல்லாம் 30 வயசை தாண்ட மாட்டாங்க இளைஞர். 26 வயசுல போறான். இன்னைக்கு ஹோம் எங்க பார்த்தாலும் ஹோம். இது ஒரு பிசினஸ். மதுகுடிப்போர் மறுவாழ்வு மையம் எங்க பார்த்தாலும். ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் வச்சிருந்தேன், ஹாஸ்டல் வச்சிருந்தேன். ஒவ்வொரு சமுதாயத்தையும் முன்னேற்றுறதுக்காக பள்ளிக்கூடங்களை திறந்தான். இன்னைக்கு இந்த இளைஞர்களை திருத்துறதுக்காக எல்லா பேரும் மது குடிப்போர் மறுவாழ்வு மையம் தொடங்குறான். அப்ப எந்த அளவுக்கு இந்த கேடுகட்ட ஆட்சி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய நாட்டில் சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு அப்புறம் இப்படி கேவலமான ஒரு ஆட்சி இந்த நாட்டில் உலகத்தில் எங்கும் நடக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் பாவம் அந்த முதலமைச்சர், நான் இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சின்னு எழுதி கொடுத்துட்றாங்க. பட் எப்போ பாரு யாராவது தட்டணும், இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு மன்னர் சொல்லுவான் பாருங்க, அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரே தவிர இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் இங்கே கற்புக்கு இப்போ உத்தரவாதம் கிடையாது. ஒரு வயதான காலங்களில் போய் ஒரு தோட்ட வீட்டில் தங்குறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் கழுத்தறுத்து போட்டுறான். வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்குது. நம்ம அந்த கடைசி காலங்களில் வந்து பொழுது போனால் அந்த கொங்கு மண்டலத்தில் எத்தனை கொலைகள் நடந்தது? இது வரைக்கும் எந்த குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கானா?
ரேப் பண்ணுறவன் 90 நாளில் வெளியே வந்துடுறான். ஒருத்தர் இந்த சிவகங்கையில் விருதுநகரில் ஒரு ஊம பெண்ணை, ஒரு எஸ்சி தலித் பெண்ணை, அது கூட திருமாவளையும் வாய் திறக்கல, ஒரு தலித் பெண்ணை ஒரு 6 திமுக காரன் கற்பழிச்சான். சட்டசபையில் ஸ்டாலின் சொன்னார் இது இந்த நாட்டில் முன்மாதிரியான வழக்காக நடத்தப்படும்னு. 85 நாளில் வெளியே வந்துட்டான் எல்லா பயிலும். இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஒரு நாட்டில் ஒரு கேவலமான ஆட்சி, இந்தியா தலைகுனிகிற அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி கொடுக்குறோம்னா இது திராவிட மாடலுக்கு டெபினிஷன் இதுதான். செல்வ பெருந்தகை இந்த கூட்டணியை மூழ்கும் கப்பல் அப்படின்னு சொன்னாரு. திமுக கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க அந்த கூட்டணியை பாருங்க. திருமாவளவனுடைய நோக்கம் என்னங்க? அவர் எப்படிங்க இந்த எதுக்கா நீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சாரு? இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடு, அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு மாடை விட அதிகமாக முட்டு கொடுக்குறது திமுக முட்டு கொடுக்குறன்னு யாருன்னா அன்னை திருமாவளவன். அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், சிபிஎம், இது ரெண்டு என்ன 26 கோடிக்கு கட்சியை வித்துட்டு அடமானமாய் அங்க இருக்காங்க. கூட்டணி தர்மத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அதை போய் விமர்சனம் பண்றீங்களா சார்? கூட்டணி தர்மம்னா என்ன? அக்குரமங்களையும் அராஜகங்களையும் பார்த்து பொங்கி எழுந்து கூட்டணியிலே இருந்தாலும் அன்னை டாக்டர் கிருஷ்ணசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில இருந்தார். அவருடைய சமூகங்கள் பாதிக்கப்பட்ட போல அந்த கட்சியில சீட்டு வாங்கி நின்றவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிச்சுட்டு வெளிநடப்பு பண்ணார். இதுதான் கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மமாக இருந்தாலும் அதர்மம் அளிக்கப்படுகின்ற பொழுது நம் சமூகத்திற்கோ இல்ல சொசைட்டிக்கோ மக்களுக்கோ அதர்மம் வரப்போது நம்ம பொங்கி எழுணும். இவர் கூட்டணி சீட்டு கொடுத்துட்டாரு, இவர் 6 சீட்டு கொடுத்துட்டாரு, 2 MP கொடுத்துட்டாரு, இவர் 2 MLA கொடுத்துட்டாரு, வேல்முருகன் எல்லாம் உள்ள வச்சு கொத்துறாங்க, மண்டையிலே கொட்டுறாங்க. ஏய் நீ ஏன் சின்னத்துல இருந்து ஜெயிச்சவன், நீ எங்களுடைய உறுப்பினர், நீ பேசக்கூடாது, நீ அடிமைன்னு பேசுறாரு அப்பாவு. இதுக்கு வேல்முருகன் பதில் சொல்வாரா? அவரே வெளியே சொன்னாரு என்னை அடிமை மாதிரி நடத்துறாங்க. இதுதான் இந்த கூட்டணி தர்மம். என்டிஏ கூட்டணியை நம்பி ஓபிஎஸ் அவர்கள் இப்போ வீதியில் தான் நிற்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல ஆண்டு காலமாகவே என்டிஏ கூட்டணிக்கு பாஜகவுக்கு தொடர்ந்து அந்த கூட்டணி ஆதரவு கொடுத்துருவாரு திருமாரஞ்சி அவர்கள். அவருக்கு இதே நிலைமை வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் எதுவும் இல்லையா? பாருங்க, ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த 1000 கருத்து வேறுபாடுகளும் ஒரு குடும்ப மெம்பர்களில் அதனுடைய தலைவர்கிட்ட நம்ம பேசி தீர்த்துக்கிறோமே தவிர, நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் நான் உதவி கேட்குறேன், அவனை கூட்டிகிட்டு போனால் அது பஞ்சாயத்து. தீர்வு வேற, பஞ்சாயத்து வேற. ஊரை கூட்டிகிட்டு நம்ம பஞ்சாயத்து வைக்கக்கூடாது. கட்சிக்குள்ளே ஏற்ற இறக்க இருக்க தான் செய்யும். எனக்குமே சில பிரச்சனைகள்லாம் இந்த இந்திய கூட்டணியில் இருக்க தான் செய்யுது. அதுக்காண்டி நான் என்னோட கூட்டணி தர்மத்தை மீறி இதுவே இங்கே இந்த கூட்டணியிலேயே யார் தப்பு பண்ணாலும் கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் இங்கே இருக்க எல்லா தலைவருமே இருக்கும். எல்லா தலைவருமே மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை கேட்கலைன்னா அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இதுதான் தர்மம். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க. ஆனால் அங்கிட்டு எடுத்துக்கங்க, வேங்கவேலுக்கு ஏப்பா போல ஸ்டாலின் அங்கெல்லாம் வரமாட்டார், ஏன் மணிப்பூருக்கு போலேன்னு சண்டை போடுவாங்க. ஆனால் வேங்கவேலுக்கு போக மாட்டாங்க. இது வரைக்கும் வேங்கை வயலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இது குற்றவாளிகள் இது வரைக்கும் எத்தனை கோயிலுக்குள்ள தலித்துகளை உள்ள விட மாட்டாங்க. திருமாவளவன் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? தலைமைச் செயலகத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்தார். தயாநிதி மாறனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன தயாநிதி மாறன் டிஆர் பால் கேட்டார், நம்மளாம் தீண்டத்தக்காரர்களா, நம்மளாம் அன்டச்சபிலிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால எஸ்சியான்னு கேட்டார். இதுக்கு திருமாவளவன் கண்டவன் தெரிஞ்சிருக்காரா? ஆராசா திருமாவளவன் சாதி தலைவர்னு சொன்னோன்னே இங்கே கொதிக்கிற இத்தனை கூட்டம். உங்கள் தலைவர் இது வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? ஒரு ஆளுக்கு 10 வழக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான அர்த்தம். இதுதான் திராவிட மாடலோட ஆட்சியினுடைய லட்சணம். அந்த திராவிட மாடல் என்ன நினைக்குதோ அதான் திருமாவளவன் பேசுகிறாரு. ஒரு விடுதலை சிறுத்தை தொண்டனுக்கு 10 வழக்கு இருக்கணும், அதில் கொலை வழக்கு இருக்கணும், பஸ்ஸை உடைங்க, ரோடை மாறிங்க, அடிச்சுக்க நொறுக்குங்க. இது ஒரு தலைவன் சொல்லக்கூடிய வார்த்தையா? அப்படித்தான் அந்த கூட்டணியோட லட்சணம். செல்வ பெருந்தகை சொல்றாரு இது மூழ்கும் கூட்டணி, பயத்தில் சொல்றாரு. இந்த கூட்டணி இன்னைக்கு வலுவான கூட்டணி. நாளைக்கு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தோடனே எத்தனை பேர் ஏறி நிற்கிறோன்னு பாருங்க. நாங்கள் நிற்கிறவங்கள கொள்கை கோட்பாடுகள் முக்கியவங்க, தேசத்தை நேசிக்கக்கூடியவங்க, மக்களை நேசிக்கக்கூடியவங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனாலும் குரல் கொடுக்கக்கூடிய கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணியை பாருங்க, சட்டவிரோதமாக குடியேறினவன், சட்டவிரோதமாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் தீ குளிச்சு செத்து போயிட்டான். சுப்ரீம் கோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டு கீழே உத்தரவு கொடுத்துச்சு. கோர்ட் அது மதுரை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நான் பேஸ் பண்ணுறேன்றார் அங்கே இருக்க கமிஷனர், அங்கே இருக்க டிசி. அப்போ இந்த சட்டத்துக்கு இங்கே மரியாதை இல்லை, நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லை, யாருக்குமே மரியாதை இல்லை. இங்கே சாமி கும்புறவனுக்கு மரியாதை இல்லை, எவனுக்குமே மரியாதை இல்லை. திருப்பரங்குன்ற விவகாரமே இந்த கூட்டணியை தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு சொல்கிறாங்களே சார். முருகன் எப்படிப்பட்ட கடவுள்னு நம்பிக்கை இருக்க எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுதோ இல்லையா? திருப்பரங்குன்றம் டூரி ஸ்டேஷனில் திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு பாம்பு தீண்ட பாட்டுச்சு. கட்டுவரவங்க ஊடகத்தில் வந்திருக்கோம்.
அவர்கிட்ட அந்த மேடையில் இருந்த பாம்பு கடிக்க போய் அவங்க போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க. அதே தனக்காங்குளன்ற ஒரு பகுதியில் அவர் டயர் வெடிச்சிச்சு, முருகன் கோயிலுடைய சன்னதியில் டயர் வெடிச்சிச்சு. இதெல்லாம் அவருக்கு அடிக்கக்கூடிய அச்சுறுத்தல். ஏன்னா துர்கா அம்மா கோயிலுக்காக போகிறாங்க, அவரை சொல்லி வை அப்படின்றதுக்காண்டி எச்சரிக்கையை முருகன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முருகனை பற்றி தெரியும். எதனால் இந்த முருகனே இந்த வட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நிற்பார். நாங்கள் இறைவனை வச்சு யாருமே அரசியல் பண்ணலைங்க. இந்த வட்டம் திமுக தான் அரசியல் பண்ணுச்சு. அப்போ ஒரு மத நல்லிணக்க கூட்டமைப்புன்னு ஒருத்தன் தான், அவன் பூரா யாரை திமுக வாடகை வாங்கிங்க, திமுக கொடுக்குற போடக்கூடிய காசுகளை பெருக்கி தின்னுட்டு மத நல்லிணக்கம்னா என்னங்க? 2 மதத்துக்கு ஆதரவாக பேசிட்டு இந்து மதங்களை ஒதுக்கி பேசுகிறதா மத நல்லிணக்கமா? மத நல்லிணக்கம்னா என்ன? 3 மதத்திற்கும் ஆதரவாக பேசணும், அவன் தான் மத நல்லிணக்கவாதி. ஒருத்தன் விளக்கு ஏற்றணுன்றான், ஒருத்தன் தர்காவுக்கு போன்றான். ஏப்பா இங்கே வாங்க, எங்களை தர்காவுக்கு போகிறத தடுக்காத, நீ விளக்கு ஏற்றுறத நான் தடுக்க மாட்டேன். இவங்க 2 பேர்த்தையும் பேசி முடிக்கிறவன் தானே மத நல்லிணக்க கூட்டமைப்பு. இவன் பூரா யார்? வாடகை விட்டு பிழைக்கிறவன். அந்த ஒயிட் காலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்டிபி கொடுக்கக்கூடிய காசுகளை வாங்கிக்கிட்டு கூவக்கூடியவங்க, திமுக ஐடிவிங் கொடுக்குற காசை வாங்கிட்டு கத்தக்கூடியவங்க. எவ்வளோ காசு கொடுக்குறாங்க சார்? அவங்களுக்கு பூரா பாக்கெட் பண்ணி தானே இவங்களுக்கு 25,000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு பேசக்கூடிய கூட்டம் அது. அதனால தொடர்ந்து இந்த செல்வ பெருந்தையாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்க சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மரண அடி விழுகும், சாதாரண அடியெல்லாம் விழுகாது. இன்னும் பல்வேறு கட்சிகளுக்கு வரப்போகுது. வராத கட்சிகளுக்கு லாஸே தவிர, அங்கிட்டு போனால் காசு கூட்டணிக்கு, இங்கிட்டு போனால் மக்கள் ஜனநாயக சக்தி கிடைக்கும். லாஸ் என்பது அங்கிட்டு இருக்கவங்களுக்கு காசு, இங்கிட்டு இருக்கவங்களுக்கு லாஸ் கிடையாது, கெயின், மக்கள் சக்தி கிடைக்குன்றதுக்காண்டி தான் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி. அது வலுவற்ற கூட்டணி, பணத்தால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உள்ள கூட்டணி அந்த பக்கம் இருக்குது. ஸோ எதனால மோடியை வச்சா இந்த கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணணும், அந்த மேடை ஏறணும், மோடிக்கான ஃபேஸ் இன்னும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு என்டிஏ கூட்டணி நினைக்குதான் ஒரு விஷயம். பாஜக தலைவர் நிதின் நபீன் இருக்காரு, அமித்ஷாவும் அடுத்த கட்ட தலைவராக இருக்கிறாங்க. ஸோ இவர்களே போதும் இல்லையா? ஏன் இன்னும் மோடியவே பாஜக இன்னும் நம்பிட்டு இருக்கு? ஒரு விஷயம் கேளுங்க, தேர்தல் பரப்புரை அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு, 10 ஆண்டு 15 ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுக்குறாரு. ஆனால் அவரை ஒரு முகமாக வைத்து தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில். ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஜல்ஜீவன் திட்டம், இன்றைக்கெல்லாம் அதில் ஒரு சின்ன பெட்டி செய்தியாக கூட வரலாங்க. இன்றைக்கி எல்லா வீட்லையும் ப்ளூ கலர் பைப்பு தொங்குதா? அந்த பைப்பு யார் கொடுக்குது? மத்திய அரசாங்கம் கொடுக்குது. தண்ணி சுத்தமான குடிநீர் கொடுக்குது. இதை எவனாவது சொல்லியிருக்கானா? அந்த திமுக மாடல் அந்த தண்ணி திறந்துட்டாங்க, கர்நாடகாவிலேருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இதை யாராவது ஒரு ஆள் சொல்கிறானா? நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, நல்லாட்சி கொடுக்குறத இங்கே மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும். இங்கே தான் இந்திய படிக்க விட மாட்டேன்றானே. இந்திய படிச்சிருந்தா அவர் அங்கேருந்தே பிரச்சாரம் பண்ணுவார், இங்கே நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒன்றும் தெரில, அவர் இங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு சொன்னால் தானே நம்ம இவ்வளோலாம் மத்திய அரசாங்கம் நமக்கு செய்தான்னு தெரியும். இதை தான் எதுவுமே செய்ய விட மாட்டானே, சொல்ல விட மாட்டானே. அதனால் இந்த கட்சி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முகமாக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்கேனுடைய முகமாக இருக்கிறாரு. அவர் பிரச்சாரத்துக்கு வராரு, இந்த பிரச்சாரத்துக்கு வராரே தவிர மற்றபடி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பதெல்லாம் இங்கே பிஎஸ் கோயல் இருக்காரு, இங்கே அரவிந்த் மேனன் இருக்காரு, சுதாகர் ரெட்டி இருக்கிறாரு, இங்கே மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்காரு, அண்ணன் எல்முருகன் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, வானேசினி அக்கா இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் கூட்டணி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. மற்றபடி இவங்க டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல மோடி இல்லை, அவர் பிரச்சாரத்துக்கு வராரு, சீஃப் கெஸ்டாக வராரு, அவ்வளோதான். இப்போ ஓபிஎஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? இன்னும் இருக்கு, இன்னும் காலம் முடியல, இன்னும் 2 மாசம் காலம் இருக்கு. கட்சி தொடங்கி தான் டிடிவி போல கட்சி தொடங்கி தான் வரணுமா, இல்ல அவர் பாஜகவிலே ஐக்கியமாக வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அவர் பாஜகவில் வரக்கூடிய, ஏன்னா அவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர், அப்படி பார்த்தா அவர் தாவேகாவுக்கே போயிடலாம். இல்ல திமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னும் சொல்லப்பட்டு வருது. அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். அரசியல் என்பது எதையும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அரசியலில் கொள்கை கோட்பாடு என்பது, தேர்தல் கொள்கை கோட்பாடு வேற, தேர்தல் கூட்டணி என்பது வேற, கட்சி கொள்கை கோட்பாடு என்பது வேற. தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக, தன்னுடைய நம்பி இருக்கவங்களுக்காண்டி தேர்தல் முடிவு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம டவுட்ஃபுல் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணி தொடர்ந்து வலுவடைந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது கட்சி எண்ணிக்கை வச்சு சொல்கிறது. களத்தில் வெற்றி அடைவதான அறிகுறிகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? தென் மாவட்டங்களில் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மாவட்டம் நீங்கள் இருக்கிற நாங்கள் இருக்க பகுதி. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் என்னோட கட்சி இருக்குது. நாங்கள் 19 மாவட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மாவட்டத்துக்கு 20,000 ஓட்டுக்கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம். 1000 ஓட்டு தான் முன்ன பின்ன ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அது ஒன்று. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பிவி கதிரவன் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் இதில் தான் இருக்குது, பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் இதில் தான் இருக்குது, எல்லா ஃபார்வர்ட் பிளாக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்குது. பிஎம்டி மட்டும் தனியாக இருக்கு. தம்பி அவர் என் தம்பி எஸ்கே ராஜா அதிமுகவுக்கு எதிராக தானே அவர் இருக்காரு.
இல்லை அது அவரோட அரசியல் நிலைப்பாடு. அவர் எல்லாத்தையும் தான் எதுக்குறாரு. அவர் வந்து திமுக எதுக்குறாரு, சீமானை எதுக்குறாரு, அதிமுக எதுக்குறாரு, எல்லாத்தையும் இருக்கு. அது அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் சமுதாயவாதி, அரசியல்வாதி இல்லை. நாங்கள் அரசியல்வாதி. அரசியல்வாதினா அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கு செய்ய முடியுன்ற சிந்தனையோடு நாங்கள் செயல்படுறோம். அவர் வந்து தன்னுடைய நம்மளுடைய செல்வாக்கிலே நம்ம மக்களை பாதுகாக்கலாம்னு அவர் நினைக்கிறார். ஆனால் வந்து அரசியல் பலம் தான் ஒரு இடத்துல ஜெயிக்கும் அப்படின்றது அவருக்கும் தெரியும். அவரும் மனமாற்றம் வந்து இந்திய கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டிடி தினகரன் உள்ளே வந்ததுனால முக்குளத்தூர் சார்ந்த இயக்கங்களுக்கு சீட்டு கொடுப்பதில் ஒரு பின்னடைவோ இல்லை ஒரு தொய்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கலாம். அதாவது அவரை முக்குளத்தூர் முகமாக நம்ம டிடி வேணான்னு பார்க்க முடியாது. அவர் அமமுகவினுடைய தலைவர். இல்லை அப்படி பார்த்தாலும் அவர் பார்த்தா தான் தேவர்மார்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் நீங்கள் தொடர்ந்து பல விமர்சனம். நாங்களும் தேவர் தான். நாங்கன்னா செட்டியாரா? அதான் சொல்கிறேன். இல்லை நாங்களும் இல்லை அவர் வந்தது உங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கா? ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. டிடி வேணே வந்த உடனே நான் தான் எக்ஸ் தளத்தில் முதல் வாழ்த்து சொன்னேன். நான் டிடி வேணே வந்துட்டேன். எங்களுக்கு வந்து பலம் தான் முக்கியம். இந்த நாட்டில் நாசகார சக்தியை ஒழிக்கணும். அதுக்காண்டி யாரோட மேடையில் இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் மேடையில் நான் ஏறினேன். பஞ்சமணில மீட்பு மேடையில் நான் ஏறினேன். திமுகவை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, அந்த நாச சக்தியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோடலாம் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எங்கள் கொள்கையில் நாங்கள் தகர்த்துக்குருவோம். திமுகவை எதுக்குற எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியோட நாங்கள் இருப்போம். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியிலே கொஞ்சம் முக்கியம். நன்றி தம்பி.